காஃபி வித் கும்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஃபி வித் குமுதா, அது மாதிரி காஃபி வித் நெதன்யாகு, இதுவும் ஏஐயா, இதுவும் ஏமாற்றுத்தனமா அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு நெட்டிசன்கள் இப்போ வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமா உன்னுடைய காஃபி டப்பா அப்படிங்கிற அளவிற்கு அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன. சவுதி அரேபியா இப்போ முழுமையான ஒரு அமெரிக்க அடிமை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய வான்வெளி தளத்தை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. செங்கடல் ஏரியாவாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸாக இருக்கட்டும், அங்கேருந்து 300 மைல் தள்ளி நின்றுக்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நகைப்புக்குரியதுன்னு ஈரான் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் நான் வைத்திருந்த அத்திரங்கள் வேற, இனிமேல் நான் பயன்படுத்த போகிற அத்திரங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஈரான். இனிமே தாண்டா ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. ஈரான் மேலே ஏன் போர் தொடுத்தீங்க அப்படின்னு கரோலின் லிவிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. யார்? அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ட்ரம்ப் அவர்கள் எது செஞ்சாலும் தெளிவாக செய்வார் அப்படியா. அப்புறம் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, ஹார்மோஸ் நீரணையை மூடினாங்க ஈரான், அதனால தான் நாங்கள் போர் பண்ணோம். இதுதான் ட்ரம்ப் என்கிட்ட சொல்லியிருந்த வார்த்தை. ஹார்மோஸ் நீரணையை எப்போ மூடினாங்க சார் அப்படிங்கிற கேள்வியை அவங்கக்கிட்ட திருப்பி ரிப்போர்ட்டர் கேட்கவே இல்லை. ரெண்டாவது, அவங்க சொல்லக்கூடிய பதிலை மட்டும் அப்படியே வாங்கிட்டு அந்த செய்தியாளர் அமைதியாகவே உட்காந்துருந்தாங்க. ஸோ ஹார்மோஸ் நீரணை அப்படிங்கிறது எப்போது மூடப்பட்டது அப்படிங்கிறது கூட தெரியாமல் இங்கே இன்டர்வியூஸ் எடுக்கப்படுறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதுன்னு தெரில. இது ஒரு பக்க சார்பாகவே இன்டர்வியூஸ்லாம் எடுக்கப்படுது. காரணம் என்னென்னா, அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஃபேவராக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி இருக்கிற செய்தி நிறுவனங்கள். அமெரிக்காவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்ல, எங்களுக்கு ஏன் அவங்க காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க உக்ரைன். அதாவது நீ ஏன் அண்ணனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இது அது அது இதுன்னு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு தோரணையில் இப்போ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காரு. பண உதவியும் தொழில்நுட்ப உதவியும் ஏன் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கி கடைசி வரைக்கும் இந்த பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே தான் குறியாக இருக்காரே தவிர உக்ரைன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. ப்ளூம்பர்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் ஏரியா இருக்கட்டும், இஸ்ரேல் ஏரியாவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்கன் பேஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாம் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது பயங்கரமான இயற்கை சூழலை பாதிச்சிருக்கு, இயற்கை சமநிலையை பாதிச்சிருக்கு. அது பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. விலங்குகள்லாம் வாழுவதற்கு வாய்ப்பற்ற நிலையில் அப்படியே ரோட்டில் தெருவில் விட்டாங்க. ஜூவில் இருக்கக்கூடிய விலங்குகள் முதற்கொண்டு பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாகுது. பறவைகள் முதற்கொண்டு எதற்காக இந்த போர் நடக்குதுங்கிறதே தெரியாமல் ஒரு வான்வெளி முழுவதுமே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறதுனால பறவைகளுடைய வாழ்வாதாரமும் இங்கே கெட்டுப்போச்சு. ஒட்டுமொத்த இயற்கையுமே மாசுபட்டு கிடக்கிறது மிடில் ஈஸ்டில் அப்படிங்கிறத ப்ளூம்பர்க் அறிக்கையை சொல்லியிருக்காரு. சவுதி அரேபியா கிட்ட போய் ஈரான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஷாகட் 136 இருக்குல்ல, அது மாதிரியான ஏவுகணையை அமெரிக்கா இப்போது விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மாடலில் செஞ்சு அவங்க சவுதி அரேபியா மீது தாக்குதல் நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க. சரிபார்ப்புக்கு உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்களை நீங்கள் கண்காணிச்சுக்கோங்க, உங்கள் நாட்டை நாங்கள் தாக்கலை அப்படின்னு சவுதி அரேபியாவுக்கு இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு ஈரான். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அங்கே இருக்கக்கூடிய புனித தலங்கள். அந்த புனித தலங்கள் மேலே மொசாட் சப்போர்ட் அட்டாக் பண்ணிவிட்டு அதை ஈரான் மேலே பழிதூக்கிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த எச்சரிக்கையும் போயிருக்கு. பட் சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய வான் பரப்பையும் சரி, தன்னுடைய அனைத்து இடங்களையுமே, சவுதி அரேபியாவினுடைய லேண்டு மொத்தமுமே நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சவுதி அரேபியாவினுடைய சல்மான் அவர்கள் இப்போது மறைமுகமாக சொல்லியிருக்காராம். இதனால் அமெரிக்க தளங்கள் எந்தெந்த இடத்துலலாம் மறுக்கப்பட்டுச்சோ, ஸ்பெயினில் மறுக்கப்பட்டுச்சு, சுவிட்சர்லாந்தில் மறுக்கப்பட்டுச்சு,
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பேஸை பயன்படுத்தி நல்லபடியாக தன்னுடைய அட்டாக்கை செய்கிறதுக்கு தொடங்க போகிறாங்க. இந்தியா ஒரு 7 நாடுகள்கிட்ட நட்புறவு அடிப்படையில் உங்களுடைய கப்பல்களை மிடில் ஈஸ்ட் ஏரியா பக்கம் கொண்டு போய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சீனாவும் ஒன்று, இந்தியாவும் ஒன்று, ஆஸ்திரேலியா ஒன்று. சரிங்களா? இப்போ இந்த ஆஸ்திரேலியா இதெல்லாம் விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 4 நாடுகள் இட்டாலி, ஜெர்மனி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸு, யூகே. இந்த நாடுகளில் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அணு ஆயுத கப்பல்களை அனுப்பிச்சா கூட இப்போ யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப்பு இப்போ என்ன பண்ணுறாரு, பக்கத்து நாடுகளை பூரா வந்து உதவிக்கு கூப்பிடுறாருன்னா அவர் கிட்டத்தட்ட தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தமாகுது. அவரே அந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கணும், ஆனால் மற்ற நாடுகளையும் போருக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அவர் தோற்று போயிட்டதாக தானே அர்த்தமாகுது. அது மட்டும் இல்லை, நேட்டோ நாடுகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. எங்களை ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தார்மீக அடிப்படையில் நீங்கள் உள்ளே வந்து எங்களுக்காக போர் பண்ண வேண்டியது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யாத பட்சத்தில் நேட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புங்கிறது ஃப்யூச்சரில் கடினமாகிவிடும், இல்லாமலே ஆகிவிடும் அப்படிங்கிற மிரட்டலையும் விடுத்திருக்காரு. இதனால் மற்ற நாடுகள், சின்ன சின்ன நாடுகள்லாம் பயந்து போய் கிடக்கிறாங்க. அதுவும் செக்கோஸ்லோவியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வந்து, ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகள்லாம் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக போயிடுச்சு. அப்போது நேட்டோ கூட்டமைப்பு டைலூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் இதிலேருந்து தெரியுது. காஃபி வித் நெதன்யாகு, இந்த வார்த்தை தான் இன்றைக்கி இன்டர்நெட் பூராமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காஃபி வித் நெதன்யாகு, குடிக்கிறது குடிக்கிறீங்க, எடுக்கிறது எடுக்கிறீங்க, வந்து சரியாக எடுக்கலாம்ல. முகமுடியெல்லாம் போட்டு அழகாக ஒருத்தர் வந்து பேசக்கூடிய காட்சிகள் அரங்கிடுது. அவரை பார்த்தா நெதன்யாகு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் முகமுடி போட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெளிவாக ரிவீல் பண்ணுறாங்க. ப்ரோகே மூலிமா தான் அதை க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அல்ல குறையாத அட்சய பாத்திரமா ஒரு காஃபி டம்ளர் இல்லையா? அப்போது காஃபி வித் கும்ஸ்ங்கிற மாதிரி அவர் எடுத்து குடிக்கிறாரு. குடித்ததற்கு பிறகு வந்து காஃபியினுடைய அளவு குறையாமலே இருக்குது. இதனடா அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிஜமாவே காஃபியினுடைய அளவு குறையவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காமெடி சென்ஸாக யூதர்கள் அறிவாளிங்கிறாங்க, இவ்வளோ முட்டாளாடாவாடா இருப்பீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. எல்லாமே பொய்யா இருக்குது. நெதன்யாகு வாழ வேண்டும் அப்படின்னு நிறையா பேர் ஆசைப்படுறாங்க. நெதன்யாகு இறந்து போய் ரொம்ப காலம் ஆச்சு போல் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலிமா தெரியுது. 5 fingers ப்ளஸ் 5 fingers ஸ்ட்ராங் ஹேண்ட் அப்படின்னு விவேக் சொல்லுவார்ல, அது மாதிரி தான் இப்போ நெதன்யாகுவினுடைய நிலைமை இருக்குது. எனக்கு 5 விரல் இருக்குது பாருங்க அப்படின்லாம் அதில் காமிக்கிற மாதிரி. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அன்னெசரி இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு இறங்கிக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறதே தோல்வி பயம்தான். ஒன்று அவர் உயிரோடு இருந்தால் அது தோல்வி பயத்தினால வீடியோ வெளியிட்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா தோத்துட்டோம் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டு இப்போது நெதன்யாகுவினுடைய மரணத்தை மறைச்சிருக்கணும். 2 தான். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில். அப்போது அந்த ரிப்போர்ட்டர் வந்து தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எங்கள் கூட பேசுகிறதுக்கு ஜூம் மீட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, அது இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகாது. அப்படிப்பட்ட நீங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு ஏன் இன்டர்நெட்டை கட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறாங்க. அது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாச்சாரக்கி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் அதை செய்கிறோம். 2வது, இன்டர்நெட் மூலிமா எளிமையாக ட்ரேஸ் பண்ணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் லெபனானில் நடந்த பேஜர் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அரங்கேறிய சம்பவங்கள் எல்லாமே இன்டர்நெட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இன்டர்நெட்டை கட் செய்கிறதுனால போர் சூழலில் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சாகணும். அதற்காக தான் இதை செய்கிறோம். அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவசியமானது. அப்போது தேவையான இடங்களில் கம்யூனிகேஷனையும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார். மின்னணு போர் முறையை இப்போது துருக்கி பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. மின்னணு போர் முறை எப்படி துருக்கி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கேட்கும்போது, டைரக்டாக மொசாட்டினுடைய உளவாளிகளுக்கு இஸ்ரேலில் இருந்து ஒரு செய்தி ஒன்று பரப்பப்படுது. அந்த சிறப்பு பரக்கூடிய செய்தி வந்து துருக்கி வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த முகவர்களுக்கு போகக்கூடிய அந்த மெசேஜை கட் பண்ணுறாங்க. இதனால் அந்த ஸ்லீப்பர் செல்ஸு அப்படியே அடங்கி போயிடுறாங்க. அவங்க செயல்படுவதற்கான வாய்ப்புங்கிறது கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு செய்தி ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை துருக்கி செஞ்சு ஈரானுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஜக் லாட்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், இதுவும் வந்து எண்ணெய் சுமந்து வரக்கூடிய டேங்கர் கப்பல். இதுவும் வந்து ஈரானுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இருந்து கிளம்பி இப்போது இந்திய கடல் எல்லையை தாண்டி வரப்போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் வருவது அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து குறையும் போது, இல்லை கச்சா எண்ணெயினுடைய சப்ளை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்போது இங்கே நமக்கு கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது இருக்காது.
ஸோ வரிசையாக வரக்கூடிய அந்த கப்பல்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் போது நம்ம இங்கே நிம்மதியாக வாழலாம். எலெக்ஷன் வந்து போரை தாண்டி இப்போ எலெக்ஷனை பற்றிய பேச்சுக்கள் பேசுபொருளாக மாறிடுச்சு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் ஓட்டு போட போகிறீங்க. மே மாதம் 4ஆம் தேதி நமக்கான தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எது எப்படியோ வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிங்க. இப்போது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர் சூழல், தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான காலகட்டம் தான். சீன செயற்கைக்கோள் ஒன்று சூப்பராக ஒரு விஷயத்தை காட்டுது. அது என்னென்னா, சவுதி அரேபியாவினுடைய அல்வாஜ் அப்படிங்கிற பகுதியை நோக்கி யுஎஸ்எஸ் ஜெரால்டு, இந்த கப்பல் ஜெரால்டு ஆர்ஃபோர்டு கப்பல் இருக்குல்ல, அது மூவ் ஆகிற மாதிரியான காட்சிகள் அரங்கேறுது. இதை ஸ்மெல் பண்ண ஈரான் வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கிறாங்க. காதம் அல் அன்பியா அப்படிங்கிற தலைமையகம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று அந்த கப்பலுக்கு கொடுக்குது. நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிங்கன்னா இறந்து போயிடுவீங்க, அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு பயணத்தை வேறு ஒரு பக்கமாக மாற்றிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்களும் வந்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்டு, எங்களுக்கு உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாதையை மாற்றிக்கிறாங்க. இது முடிஞ்சதற்கு பிறகு ஈரானுடைய மிக முக்கியமான அதிகாரி ஒருத்தர் டிவி நிகழ்ச்சியில் தோன்றி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, கார்க்கு அந்த ஐலாண்டை கைப்பற்றிட்டோன்னு சொல்கிறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றிட்டோன்னு சொல்கிறாங்க, போர் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க இப்போது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் தானே அவங்க ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. ஏங்க, அவங்க எங்ககிட்ட இருந்து 300லேருந்து 400 மைல் தள்ளி நிற்கிறாங்க, சரியா? அவங்க எப்படி எங்களோட ஏரியாவை கைப்பற்ற முடியும்? வேணா வந்து பார்க்க சொல்லுங்கள் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு பக்கத்துலேயே அமெரிக்கா இன்னும் போகவே இல்லை அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய தகவல். இங்கே முழுவதுமாக கன்னி வெடிகள் அமெரிக்காவுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் பதிச்சு வச்சுருக்காங்க கடலுக்குள்ளே. அப்படி ஒரு நிகழ்வு வந்து தாண்டி வரக்கூடிய தைரியம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினையும் அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நேட்டோ நாடுகள் ட்ரம்ப்புக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னா இந்த நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பு ஃப்யூச்சரில் கலைக்கப்படும் அப்படிங்கிற செய்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஷ்யாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இன்றைக்கி ரஷ்யாவோடு தொடர்ச்சியாக சண்டை போட முடியாமல் 4 வருஷத்தில் தன் நிலையை இழந்து இன்றைக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி ஒரு வீக்கான ஒரு பாடியாக மாறி நிற்கிது, ரைட்டா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எதிர்த்து சண்டை போடுவதற்கான வாய்ப்புங்கிறத இழந்து நிற்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் போது, நேட்டோ இல்லாத உலகம் தான் அடுத்து இனிமேல் உலகத்தை ஆளப்போகுது. அதுதான் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வடகொரியா, இன்னொன்று ரஷ்யா, 3வது சீனா. இந்த 3 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் அடுத்ததாக உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மல்டிபோலார் வேர்ல்டை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மல்டிபோலார் வேர்ல்டுக்குள்ளே இவங்க தான் தலைமைத்துவத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போரோட அமெரிக்காவினுடைய எதிர்காலம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் புரியுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.